ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! பாண்டிய ஸ்டோர் அடுத்து நடக்க போகுதுன்றது இந்த ஒரு வீடியோல ஒரு குட்டி ப்ரோமோவா பார்க்கலாம் வாங்க. அஞ்சலியோட வீட்டுக்கு போறாங்க. இந்த மாரி நான் சரவணனோட "இங்க எதுக்குப்பா வந்த நீ?" அப்படின்றாங்க. "நான் உங்ககிட்ட பேச தான் வந்தேன்றாங்க. அன்னைக்கு தங்கமயிலுடைய அம்மா வந்து அப்படி பண்ணியிருக்க கூடாது. அவங்க பண்ணிட்டு போனதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா அஞ்சலியுமே வராங்க. நானும் அஞ்சலியும் 2 பேருமே வந்து காதலிச்சோம் அப்படின்னு சொன்னோனே அவங்க ஷாக் ஆகுறாங்க. "என்ன சொல்றீங்க?" ஆமான்ட்டு கடந்த கால வாழ்க்கைய பத்தியெல்லாம் வந்து அஞ்சலியோடைய மாமனார், மாமியார் கிட்ட சொல்றாங்க. கேட்டுட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. ஆனா இந்த டைமும் அஞ்சலிய கைவிடுற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஆயிப்போச்சுன்றாங்க. அவங்க பேசினதுக்கு நான் உங்ககிட்ட மனப்பூர்வமா மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இனிமேல் வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே வராதுன்றாங்க. என்னால யாருக்கும் எந்த ஒரு கஷ்டமும் வராதுன்ற மாரி ரொம்பவே ஃபீல் பண்ணி மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா அஞ்சலிய பார்த்துட்டு, "சாரி அஞ்சலி, இந்த முறையும் வந்து நான் உனக்கு குடுத்த வாக்க காப்பாத்த முடியாதமா போயிடுச்சுன்றாங்க. அத நினைக்கும்போது தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. எப்படியாச்சும் இந்த முறை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழலான்ட்டு பல ஆசைகளோட, பல கற்பனைகளோட இருந்தோம். ஆனா எல்லாமே இப்படி கைமீறி போயிடுச்சுன்னு நினைக்கும்போது மனசுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு அஞ்சலி. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு. கைவிட்டுட்டேன் உன்ன" அப்படின்ட்டு ரொம்பவே எமோஷனலா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. சரவணன் அங்கருந்து சொல்லிட்டு கதிர் கூட எடுத்துட்டு வண்டி எடுத்துட்டு கிளம்பிடுவாங்க. அஞ்சலி ஃபீல் பண்ணிட்டு உள்ள போயிட்டு கதறி கதறி அழுகுறாங்க. இங்க சரவணன் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க ஒரு இடத்துல. "அண்ணா என்னண்ணா ஆச்சு? அண்ணே அழாதண்ணே" அப்படின்ட்டாங்க. "ஒண்ணும் இல்லடா போலாம் நட்றா" அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனா அவங்களால அழுகைய கண்ட்ரோல் பண்ண முடியல. அஞ்சலிய நெனச்சு நெனச்சு சரவணன் ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. அதோட இந்த ப்ரமோவ முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோட்ல எந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட் வரப்போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க் யூ.